compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அண்ணா வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. தம்பியோட பேர் சொல்லுங்க. ஸ்ரீநாத். உங்க பேர்? கிருஷ்ணமூர்த்தி. இப்போ மேட்டூர்ல இருக்கீங்க. கரூர்ல மீட்டிங் நடந்தது. எப்படி தம்பி அந்த கூட்டத்துக்கு போறாங்க? அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை எங்கள் ஹஸ்பண்ட் அன்றைக்கி வந்து டியூட்டி. இல்லை அவங்களுக்கு அது தெரியல. இங்கேருந்து போன மாதிரி நான் வந்து ஒர்க் பண்ணுறது கரூரில் ஒர்க் பண்ணுறேன், ரயில்வேல. இவங்க கூட்டி 10th இங்கே மால்கோவில் படிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து அங்கே கொண்டு போய் சேர்த்திட்டேன். நியூ கரூர்லேயே அட்மிஷன் பண்ணிட்டேன். இப்போ என் கூட தான் அங்கே ஃபேமிலியாக இருக்காங்க. நாங்கள் ரயில்வே குவார்ட்டர்ஸில் இருக்கோம். அவன் வந்து நான் டியூட்டிக்கு போயிட்டேன். இவங்க வீட்டில் அவருக்கு உடம்பு சரியில்லை. அன்றைக்கி இவன் வந்து விஜய் வராருன்னு சொல்லிட்டு 3 மணிக்கே வராருன்னு சொல்லிட்டு இவன் 1:30க்கு கேட்டு நான் வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு டியூட்டி முடிச்சுட்டு 5:30 வந்து கூப்பிட்டு போகிறேன்னு. அவன் கேட்காம 3 மணிக்கு வராருன்னு சொல்லிட்டு இவங்கள ராடி பண்ணியிருக்கான். இவங்க வரல. இவங்களுக்கு உடம்பு சளி பிடிச்சிருக்கனால இவங்க போகல. வண்டி கேட்டிருக்கான், வண்டியும் தரல. ஏன்னா கூட்டமாக இருக்கும், வேண்டாம் நீ வந்து ஓரமாக தள்ளி போய் நின்று பாரு. நான் சொல்லி கேட்கல. அவன் நான் வந்து கூப்பிட்டு போகிறேன்னு கேட்கல. ஓரமாக நின்று பாரு, நான் வந்துடுறேன், 5:30க்கு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பஸ்ஸுக்கு காசு வாங்கிட்டு 200 வாங்கிட்டு போயிருக்கான். வீட்டிலே கொஞ்சம் சாப்பிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டிலேருந்து 1:30 மணிக்கு தம்பி கிளம்பிட்டான். ஆக்சுவலாக அது 2, 3 அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. 1:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டான். பஸ்ஸில் தான் ஏன்னா பஸ்ஸு நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முன்னாடியே இல்லைன்னா பஸ்ஸு நிறுத்திட்டா கூட நீ வந்து ஆட்டோ பிடிச்சி போ அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீட்டிலேருந்து தனியாக போகிறோம். நாங்கள் 2 பேரும் இல்லாமல் அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டில் தனியாக போகிறோம். சரி இன்னும் 1 இயரில் காலேஜ் சேர்த்து போகிறோம், சரி லோக்கலுக்குள்ளே தானே கொஞ்சம் போயிட்டு வந்து பழக்கம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அனுப்புனேன். சரி உனக்கு பஸ் ஆக்சுவலாக அப்போயுமே வந்து 2 பஸ் மாறணும். நாங்கள் இருக்கிற இடத்துல தான் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு 2 பஸ் மாறணும். அப்பயும் ஒரு டைம் சொல்லிட்டேன், அட்ரஸ் சொல்லிட்டேன். ஆனால் அது திரும்ப வந்து மறந்துட்டான். திரும்ப கீழேருந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். தம்பி வந்து கீழே போயிட்டு அந்த ஸ்டாப் மாரி மறந்துட்டான். திரும்ப மேலே வந்து என்னம்மா ஸ்டாப் அந்த பேருன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கேட்டு போகிறான். அன்றைக்கி வந்து ரொம்ப துருத்துன்னு இருந்தான். ஆக்சுவலாக லாஸ்ட்டாக அவன் வந்து சொன்ன விஷயம் கூட டிவி கேக்கு ஓட்டு போடுமா அப்படி சொல்லிட்டு தான் போகிறான். இத்தனை நாளாக விஜய் வந்துட்டு அதில் தான் அந்த ஃபீல்டில் தான் இருக்கார். பட் இத்தனை நாளாக அந்த விஷயம் என்கிட்ட சொல்லலை. பட் அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தான் அவரை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட் டைம் தனியாக அனுப்புகிறேன். சரி நம்மளால அவன் ஆசைப்படுற விஷயம் கிடக்கூடாது. அன்றைக்கி வந்து நான் பெட்டில் படுத்துட்டு தான் இருந்தேன், என்னால் உடம்பு முடியலன்ட்டு. சரி இவர் டியூட்டி முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே அவர் வந்துட்டு போயிட்டா தம்பி மிஸ் பண்ணிடுவானே, அவன் ஆசைப்படுற விஷயம், சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு. நான் இவ்வளோ ரஷ்ஷு வரும், இவ்வளோ இதாகும்னு எனக்கு தெரியாது. நான் அவரோட ஒரு மீட்டிங் கூட பார்த்தது கிடையாது. எவ்வளோ க்ரௌட் வரும்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நான் அனுப்புனேன். பட்டு அங்கே போயிட்டு ரிட்டன் நீ போய் பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது ஆக்சுவலாக அவன் வந்துட்டு மொபைல் மட்டும்தான் எடுத்துகிட்டு போனால். சிம் வந்து ஹஸ்பண்ட் கிட்டே இருந்துச்சு, வெறும் மொபைல். நான் அப்பயும் கேட்டேன் தம்பிகிட்ட, எதுக்குடா சிம்மே இல்லாமல் எதுக்கு மொபைல் வேணும் உனக்கு அப்படின்னு. இல்லைம்மா எனக்கு சிம் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்துகிட்டு போனேன். சார்ஜ் வந்து ஒரு 11% தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக யூஸ் பண்ணாத ஃபோன் அது. அதனால் வந்துட்டு அவசரமாக சார்ஜ் போட்டு அப்புறம் ஒரு 11% தான் ஏறிச்சு. சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். அங்கே போயிட்டு சரி இவன்கிட்ட சிம் இல்லாதனால நீ பார்த்துட்டு அங்கே யார்ட்டையும் மொபைல் இல்லாமல் இருக்காது, நீ அங்கே போயிட்டு யாரோ ஒரு நம்பர்லேருந்து அப்பா கூப்பிட்டு ரிட்டன் வரும்போது அப்பா வந்து உன்னை பிக்கப் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனேன். ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் ஒரு 7 மணி 7:30 மணி வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. இந்த இஷ்யூ ஆனது எனக்கு தெரியாது. நான் டிவி பார்க்குறது இல்லை, மொபைல் இந்த விஷயம் நான் பார்க்கவே கிடையாது. ஹஸ்பண்ட் வந்து டியூட்டி முடிச்சுட்டு ஒரு 6:30 பக்கம் வந்தார். வந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு டேப்லெட் வாங்க போகும்போது தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். அங்கே ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அப்புறம் ஆம்புலன்ஸ் என்ன அப்படின்னு போய் தற்செயலாக கேட்கும் போது தான் தெரிஞ்சது இந்த மாதிரி மீட்டிங்கு போனவங்க மயக்கம் போட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அதில் அந்த இது ஓப்பன் பண்ணும்போது அதில் ஒரு 4-5 பேர்த்தை கூப்பிட்டு வந்தாங்களாம் ஆம்புலன்ஸில். அப்புறம் இவருக்கு உடனே பயமாயிடுச்சு. உடனே வந்து டேப்லெட் என்கிட்ட கொடுத்துட்டு இது மாதிரி தம்பிகிட்ட சொல்லி அனுப்புனியா, அவன் ஃபோன் வேறு பண்ணல, இன்னும் பயமாக வேறு இருக்குது, அவன் வந்து ஏன் ஃபோன் பண்ணலன்னு தெரியல. நான் அப்போ கூட ஃபோன் பண்ணும்போது சரி ஏன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணணும், நம்மளே போயிடலாம்னு நினச்சேன். ஏன்னா போகும்போது தனியாக போனால் ரிட்டன் வரும்போது சரி வந்துடலாம்னு நினச்சிருப்பான்னு அப்போ கூட நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புனார். இவர் அந்த ஆம்புலன்ஸ் பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அப்புறமா போயிட்டு இருக்கும் போது தான் இவர் கிளம்பிட்டார், வீட்டிலேருந்து கிளம்பிட்டார். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபோன் பண்ணிட்டார், இது மாதிரி வா போய் பையனை பார்த்துட்டு வரலாம், நீங்களும் ஒரு 4 பேர்த்திட்ட சொல்லிட்டாரு. அப்புறம் இவங்க போயிட்டு இருக்கும் போது தான் வந்து இவங்க டியூஷன் மிஸ் வந்துட்டு எனக்கு கால் பண்ணாங்க. இவர் கிளம்பிட்டார். கிளம்பி ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு டியூஷன் மிஸ் எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு இது மாதிரி இப்போ குவார்ட்டர்லி லீவ் டைமு, அதனால் அவங்க எடுத்தோடனே என்கிட்ட எதுவும் சொல்லலை. இந்த மாதிரி எங்கள் ஊருக்கு கிளம்பிட்டிங்களா, ஆக்சுவலாக நாங்கள் வீக்கெண்ட் ஆனால் இங்கே வந்துடுவோம், அம்மா வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ அதனால் வந்துட்டு லீவ் விட்டாங்க. சரி கிளம்பிட்டிங்களா, நீங்கள் தம்பி என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன் இல்லைங்க இன்னும் 2 days. ஆக்சுவலாக மண்டே டியூஸ்டே எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு +1.
அதனால் இல்லை மிஸ் வந்துட்டு இன்னும் போகல, இந்த முடிச்சுட்டு தான் நாங்கள் போகலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சரி ஸ்ரீ எங்கன்னு கேட்கும்போது இல்லை விஜய் பார்க்க போயிருக்காங்க இன்னும் வரல அப்படிங்கும்போது அப்போ தான் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி தம்பி ஸ்ரீ மாதிரி இருக்குது, பட் அவன் மாதிரி தான் இருக்குது, பட் ஒரு பையன் மயங்கி விழுந்துட்டான், பட் டிவியில் காமிச்சாங்க அப்படின்ன உடனே வந்துட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு அவனோட பேண்ட்டு கலர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக ஆஃப் ஒயிட் பேண்ட்டு தான் போட்டிருந்தான் தம்பி, பட் அதுதான் அவங்க சொன்னாங்க. பட் நான் என்னால் அதை ஏற்றுக்க முடியல. உடனே வந்துட்டு இல்லைங்க அந்த கலர் இல்லைங்க, நீங்கள் வேறு யாரோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உடனே நான் கொஞ்சம் பயப்படுறதை பார்த்துட்டு இல்லை எனக்கும் சரியாக தெரியல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. உடனே வந்து நான் பக்கத்தில் போயிட்டு இது மாதிரி ஒரு பக்கத்து இவர் கிளம்பிட்டார். அப்புறம் நான் திரும்பி இவர் கால் பண்ணுறேன், ஏங்க நானும் பைக் எடுத்துகிட்டு வரேன், நானும் வரேன், நானும் ஒரு பக்கம் வந்து தொலைவரேன் அப்படிங்கும்போது இல்லை இங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, இங்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி கூட்டம் ரொம்ப இருக்குது, ஆம்புலன்ஸ்லாம் நிறைய வந்துட்டுருக்கு, நீ வராத, உனக்கு உடம்பு சரியில்லை நீ வராத அப்படின்னாரு. சரி உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டே போயிட்டு இது மாதிரி இது மாதிரி இப்படி சொல்கிறாங்க, எப்படியாவது போய் தொலைவுங்க அப்படின்னு சொல்கிறேன். உடனே அவர் வந்துட்டு ஜிஹெச்சில் அவங்க சிஸ்டர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே என் முன்னாடியே அவருக்கு அவங்க சிஸ்டருக்கு கால் பண்ணி கேட்டாங்க இது மாதிரி ஸ்ரீநாத்னு யாராவது அட்மிட் ஆகிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பொண்ணு வந்து அண்ணா ஜிஹெச்சே ரொம்ப க்ரௌடாக இருக்குது, நீங்கள் நேரில் வந்துடுங்க, என்னால் பார்த்தெல்லாம் சொல்கிற மாதிரி இல்லை இங்கே சுச்சுவேஷன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறதுக்குள்ளேயே வந்து திரும்ப எனக்கு டியூஷன் மிஸ்ஸே கால் பண்ணுறாங்க, இல்லை இந்த மாதிரி இந்த விஷயம் தான் கன்ஃபார்ம் அவன் தான் அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக அப்போ கூட அவங்க டெத் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை, கன்ஃபார்ம் அவன் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எடுக்கிறாங்க. அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கு கீழே வந்துட்டு போலீஸ் இருக்காங்க, ஸ்டேட் போலீஸ் வந்து இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ரயில்வேல ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க ஒய்ஃப் வந்து போலீஸு. எங்கள் வீட்டுக்கு கீழே வந்து இருக்காங்க, அவங்க வந்து டியூட்டி வந்து ஜிஹெச் அன்னைக்குன்னு பார்த்து. உடனே வந்துட்டு இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணுக்கிட்ட கால் பண்ணி இது மாதிரி ஆன்ட்டிக்கிட்ட கொண்டு போய் கொடு ஃபோனை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கொடுத்தோடனே இது மாதிரி எதுக்கு விட்டீங்க தம்பியை, அவன் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க கன்ஃபார்ம் பண்ணி சொன்னாங்க. உடனே வந்துட்டு என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. அப்புறம் உடனே நான் ஹஸ்பண்ட் கிட்ட கால் பண்ணி சொல்லும்போது அவர் தனியாக அங்கே இருக்கார், அவரால் இது பண்ணவே முடியல. அப்புறம் இவர் வர்றதுக்குள்ளே இவர் ரொம்ப தூரத்தில் அந்த ஸ்பாட்டில் இருக்கார், எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் ஜிஹெச். அப்புறம் நான் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சேர்ந்து அங்கே போய் கூப்பிட்டு போனேன். பட் அப்பயுமே நான் போகும்போது சரி மயக்கத்தில் இருப்பான், ஏதாவது அடிபட்டிருக்கும் அந்த மாதிரி தான் நினச்சி போனேன். இந்த அளவுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஆகும்னு நினைக்கவே இல்லை. அங்கே போன உடனே வந்துட்டு என்னை கூப்பிட்டதே மார்ச்சரிக்கு தான் கூப்பிட்டாங்க. நான் வந்து வரமாட்டேன், ஹஸ்பண்ட் இல்லாமல் நான் வரமாட்டேன், என் பையனாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் வந்த பிறகு ஆக்சுவலாக அவங்க போலீஸ் ஃப்ரெண்டுங்கிறனால எங்களுக்கு கொஞ்சம் இது கொடுத்தாங்க, நீங்கள் முன்னாடி போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதெல்லாம் ஃபேவர் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் தான் போய் பார்த்துட்டு வந்தாங்க. இப்போ தம்பி தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் இப்போ வரைக்கும் அது எதனால் அந்த எப்படி மாட்டினா எப்படி போனால் எதுவுமே தெரியலன்னா எங்களுக்கு என்ன ஒரு இஷ்யூ, அவன் எந்த ஸ்பாட்டில் என்ன அவனுக்கு ஆச்சு எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் ரொம்ப குட்டியாக சின்ன பையன் மாதிரி தான் இருப்பான். +1 அந்தளவுக்கு ஹைட் வெயிட்டாலாம் இருக்க மாட்டான், சின்ன பையன் மாதிரி ஒரு 8th 9th படிக்கிறான் அந்த மாதிரி தான் இருப்பான். ஃபர்ஸ்ட் டைம் எங்களை விட்டு தனியாக போனான். பட் நான் 7:30 மணி வரைக்குமே அவன் வந்துடுவான் அப்படின்னு தான் நான் இருந்தேன். நான் இப்படி ஆகும் அது சரி, நான் கை கால் அடிபட்டிருந்தா கூட நம்ம சரி பார்த்து சரி பண்ணி எப்படினாலும் செலவு பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் இந்த ஒரு விஷயம் நடந்தது. அது எனக்கு ஒரே ஒரு பையன்தான், இவன் ஒருத்தனே போதும்னு சொல்லிட்டு அவனை அப்படி வளர்த்தணும் பார்த்து. பட் இப்படி ஆகும்னு எங்களுக்கு தெரியல. நீங்கள் பார்க்கும்போது தம்பியை பார்க்கும்போது என்ன நேரம் இருக்கும், அவருக்கு என்னென்ன காயங்கள் இருந்தது? அதெல்லாம் பார்க்கல, ஏன்னா நாங்கள் உள்ளே விடலை ஃபஸ்ட்டு, ஏன்னா அப்புறம் கூட்டம் ஃபுல்லாக இருக்குல்ல. பார்க்கும்பொழுது நான் உள்ளே இதாக பார்க்கல, இது ப்ரீசரில் வச்சுருந்தாங்க, அதில் வந்து 3 பேராக நம்ம வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தப்ப ஷர்ட்டு ஓப்பனாக இருந்தது, காயம் மாதிரி எதுவும் தெரியல எனக்கு. தம்பிக்கு வந்து 2 பட்டன் ஃபுல்லாக நான் ஓப்பன் ஆகிருந்து ஒரு 2 தான் இருந்தது, அவ்வளோதான். ஆனால் நல்லா இப்படி கண்ணை திறந்த லைட்டாக கண்ணை திறந்த மாதிரி இருந்தது, அவ்வளோதான். என்ன சொன்னாங்க, என்ன அவங்க தரப்புலேருந்து என்ன அவங்க எதுவுமே சொல்லலை. நாங்கள் தான் ஸ்பாட்ல இல்லை, அவங்க உள்ளே போனதும் நாங்கள் எதுவுமே இல்லை 8:30 இருக்கும் ஹாஸ்பிட்டலில் தம்பி என்ன நடந்தது. அவங்க எதுவுமே அதை பற்றி எதுவுமே சொல்ல, எங்கள் யாருமே அவங்க வந்து இதில் போட்டு போயிட்டாங்க, ஒன்றுமே கேட்கலையே. எங்களை வந்து டாக்டர்ஸும் எதுவும் பார்க்கல, நாங்களும் அவங்கள போய் கேட்கல. இதான் முன்னாடி டெத் ஆகிட்டான்னு உள்ளே போட்டாங்க போல இருக்கு. அது எனக்கு எப்படின்னு தெரியல. நாங்கள் போனது எங்கே அங்கேயே ஆயிட்டானா இல்லை வந்த வர வழியிலையா எதுவுமே எங்களுக்கு தெரியல. எப்படி ஆச்சு 2 பேருமே இல்லை, எதுவுமே தெரியல. ரொம்ப ஆக்டிவா டென்னிஸ்ல போயிட்டு இருக்கான், இப்போ டென்னிஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கான், ரொம்ப ஆக்டிவா இருப்பான். அவனுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நான் ஹாஸ்பிட்டல் காய்ச்சல்னு கூட நான் கூப்பிட்டு போனது கிடையாது, ரொம்ப வருஷமா நான் கூப்பிட்டு போனதே கிடையாது. கூட்டத்தை அவனால சமாளிக்க முடியும். பட் ஹைட் வெயிட்டாக இருக்க மாட்டான், கொஞ்சம்
இல்லைன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். கூட்டம் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குல்ல, அதனால் அதில் தான் அவனுக்கு பட் ஹெல்த் இஷ்யூன்லாம் அவனுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் விஜய் மேலே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, ரொம்ப லவ். அவன் எப்போவுமே ஹோம் தேட்டர்லேயும் சரி, அவனுடைய சாங்ஸு அந்த ஒரு ரொம்ப அவனுக்கு அது அடிக்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். விஜய்னா அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே 2 பேரும் போகாமல் பஸ் ஏறினது அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் விஜய்க்காக மட்டும்தான். ஆனால் அது இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் விட மாட்டோம். அன்றைக்கி எங்கள் பேட் டைமாக என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் பஸ் ஏறி அவ்வளோ ஆக்டிவாக, ஆக்சுவலாக அன்றைக்கி ரொம்ப வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாக அவரை பார்க்க போகிறோன்னு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட், அவ்வளோ ஹாப்பினஸ் அவன் மூஞ்சில். நான் 5:30 வரேன்னு நான் சொன்னேன், 5:30 கூப்பிட்டு போகிறேன்னு நான் சொன்னேன். சாயந்தரம் வந்துடுவான். வந்துட்டு அவரை பார்த்துட்டு வந்து அவ்வளோ சந்தோஷத்தை தான் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவான். அப்படி நினச்சி தான் நான் நிஜமாவே அனுப்புனேன். சரி, இன்னும் 1 இயரில் காலேஜ் அனுப்ப போகிறோம், இது லோக்கலுக்குள்ளே போயிட்டு வந்தாலும் கொடுக்கல. அந்த செல்லு கொடுத்துருந்தோம், சிம் இல்லாமல் போயிட்டான். அதான் பிரச்சனை. ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இத்தனை நாளாக சொல்லாதவன் எல்லாம் கிளம்பிட்டு ஆக்சுவலாக வந்து என்னென்னா அவனுக்கு பிளாக் கலர் ஷர்ட் டிஷர்ட்னா ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கும் வந்து கேட்குறான், அம்மா பிளாக் ஷர்ட் எங்கே, ஆக்சுவலாக இங்கே இருக்கும் இல்லைனா அங்கே இருக்கும், 2 இடத்துலையும் மாறி மாறி இருக்கும். அன்றைக்கும் கேட்குறான், பிளாக் ஷர்ட் எங்கம்மான்னு தெரிலடா, எனக்கு உடம்புல, நீ தெரிஞ்ச பீரோலேருந்து நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன். அன்றைக்கி பிளாக் ஷர்ட் இல்லை போல். அதே மாதிரி விஜய் வியர் பண்ணியிருக்க மாதிரியே பியூர் ஒயிட் ஷர்ட்டும் ஹாஃப் ஒயிட் பேண்ட்டும் அவன் அவர் என்ன போட்டிருக்காரோ அதே மாதிரி போட்டிருக்கான். பட் எப்பயுமே வந்து ஒரு ட்ரெஸ் அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ் இல்லைன்னா என்னை திட்டுவான், கோவப்படுவான், என்னம்மா நீ பொழுது நிற்க அங்கே இருக்குது இங்கே இருக்குது சொல்கிறேன்ட்டு. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து எதுவுமே சொல்லலை. அந்த அவர் போட்டிருக்க மாதிரி அதே மாதிரி ஒரு இதாக போட்டு போயிருக்கான். ஆக்சுவலாக நான் 200 ருபீஸ் அவங்ககிட்ட தரேன், 10 ருபீஸ் தான் ஆகும், பஸ்ஸுக்கு 20 ருபீஸ் தான் ஆகும், நான் சேஞ்சும் கொடுக்குறேன், சப்போஸ் சேஞ்ச் தரலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் வந்துட்டு நீ வந்து மிச்சம் காசு கொண்டு வந்து எனக்கு வந்து கணக்கு சொல்லணும் தம்பி அப்படி சொல்கிறேன். அம்மா நான் வந்துட்டு பேட்ச் வாங்கணும், ரிப்பன் வாங்கணும், விஜய் கொடியெல்லாம் வாங்கணும், இந்த காசுலாம் திரும்பி உனக்கு வராதுமா அப்படி சொல்லிட்டு போகிறோம். ஆனால் அது இப்படி ஆகும்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஆக்டிவாக, அவ்வளோ அன்னைக்குன்னு பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அந்த ஃபேஸ், அவரை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவரை பார்த்தாரா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. நாங்கள் 2 பேருமே இல்லை லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் அவனை தனியாக அனுப்பி இப்படி ஒரு நிலமை வந்துடுச்சு எங்களுக்கு. நான் சீரியஸாக சொல்கிறேன். ஒரே பையனை அவ்வளோ பாசமாக அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்தணும். ஆனால் அந்த டைமில் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். கூட 2 பேரும் இல்லை, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வரைக்கும் அனுப்பாதவங்க ஃபர்ஸ்ட் டைம் அனுப்பி இப்படி ஒரு நிலமை எங்களுக்கு வந்துச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீரியஸாகவே யார் யார் வந்து பார்த்துருக்காங்க, என்ன நிவாரணம் யாரெல்லாம் வழங்கியிருக்காங்க அப்படின்றது? டிஎம்கே வந்தாங்க, அவங்க 10 லேக் கொடுத்தாங்க. அப்போ காங்கிரஸ் வந்து 2.5 லேக்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் கமல் சார் அவங்க கட்சியில் வந்து 1 லேக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் திருமாவளவன் சார் அவர் வந்துட்டு 50,000 கொடுத்துருக்காங்க. இவங்களாம் கொடுத்துருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்திலேருந்து வந்து பார்த்தாங்களா? பார்த்தாங்க, 2 டைம் வந்து பார்த்தாங்க. சார் வந்து வீடியோ காலில் பேசினாங்க. அப்புறம் 2 டைம் வந்தாங்க, 2-3 டைம் வந்திருக்காங்க டிவிகேலேருந்து. சார் என்ன சொன்னாங்க? சார் வந்து ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. தவறெல்லாம் நடந்துருச்சு, என்னன்னு நடக்கக்கூடாது, நடந்துருச்சு, நானும் வெளியே வர முடியல என்னால். நான் சொன்னேன், சார் எங்கள் வீட்டுக்கு வாங்க, தம்பி பக்கத்தில் நின்று ஒரு பிக் எடுத்துக்கோங்க. அவன் கடைசியாக உங்களை பார்த்தானே எனக்கு கூட எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அவங்க கூட இல்லை, தம்பி கூட இல்லை அப்படி சொன்னோம். சரிம்மா நான் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வாங்க, தம்பி பிக் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ரொம்ப ஃபீல் பண்ணார். நான் ஒரே பையன் சொல்லிட்டு ஃபீல் பண்ணி இது பண்ணேன். சரிம்மா 10 நிமிஷத்துக்கு மேலே பேசினார். அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணார். அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. அப்புறம் என்ன அப்புறம் நேரில் வரும்போது மற்றதெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு பேசிட்டார். தம்பி வந்து விஜய் அவர்களை பார்க்கணுன்னு போயிருக்காரு. இப்போ விஜய் அவர்களே அதுதான் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் தம்பி கூட இருக்கும்போது அவர் வீடியோ கால் பேசியிருந்தாருன்னா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்போன்னு எங்களுக்கு தெரியும். பட் அவனால் இவர் பேசுகிறாரு, ஆனால் அவன் கூட இல்லைங்கும் போது ரொம்ப உண்மையில் ரொம்ப கஷ்டம் இல்லை. நம்மளுக்கு ஒரே பையன், அதுதான். ஏன்னா அவன் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அவர் பேசுகிறாரு, ஆனால் அவன் இல்லை. ஆனால் அவன் எந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி பேச வச்சுருக்கான்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சீரியஸாகவே. வெளியும் நிறைய விமர்சனங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, விஜய் அவர்கள் வரல, பேசல அப்படிலாம் இருந்துச்சு, அவர் வீடியோ கால் பேசுறதுக்கு. அது உங்களுக்கு ஒரு பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அது டைமிங் இவங்க தான் லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இல்லை, அது நாங்கள் யாரையும் வந்து பர்டிகுலராக சொல்ல விரும்பல. ஆனால் இது எந்த இடம் செலெக்ஷன் பண்ண தவறான இடம் தான்.
இல்லை இது க்ரௌட்னால ஆனது. நாங்கள் இவங்க தான் அவங்க தான் சொல்ல எங்களுக்கு இது யாரும் தெரியாது. அது ஒரு இதில் ஆக்சிடெண்ட்டாக நடந்த விஷயம். அவர் பேசவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவர் வீடியோ கால் பேசுறது ஒரு ஆறுதலா இருக்காங்க. ஆறுதலா இருக்கு. பட் அவர் சொன்னது வந்து நான் வந்து நேர்ல வராது உங்களுக்கு வந்து இதா இருந்தா பட் நான் வந்தா அது பெரிய இஷ்யூ ஆயிரும். அதனால தான் நான் வரல. நமக்கு மனசு அவ்வளவுதான். இனிமேட்டுக்கு வலி அதுவும் அவர் சொன்னார். கடைசி வரைக்கும் இது மாதிரி நான் வரலன்னு வந்து நீங்க இது வருத்தப்படாதீங்க. நான் வந்தா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் தான் நான் வரலமா அப்படின்னு சொல்லி அதுக்கும் மன்னிப்பு கேட்டாரு. நான் கூடிய சீக்கிரம் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். எப்படியா இருந்தால் இழப்பு நம்மளுது, வலியும் நம்மளுக்கு தான். அது கடைசி வரைக்கும் யார் அவன் விஜய் வந்தாலும் யார் வந்தாலும் நம்மளால் இது பண்ண முடியாது. இல்லை நாங்கள் பர்டிகுலராக யாரையும் இவங்க தான் அவங்க தான் சொல்ல இவனும் நாங்களும் தப்பு தான். இவனை தேவையாக அனுப்பியிருக்கக்கூடாது. இவனும் அவன் அவசரப்பட்டான். 3 மணிக்கே வராங்க 3 மணிக்கு வராங்கன்னு சொல்லி இவன் அவசரப்பட்டான். நான் 5:30 வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தாலும் நான் வந்திருப்பேன்.